Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங்ல ஒரு சின்ன illustration பார்க்க போறோம். Calculate earnings when straight piece rate under straight piece rate, Merrick multiple piece rate, Taylor piece rate. இந்த மூணு பிளானுக்கு கீழேயும் earnings எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது என்ன எந்த ஹெட்டிங்க்கு கீழ வரும் ஃபர்ஸ்ட்? லேபர் காஸ்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம படிச்சோம். நம்ம Merrick plan, Taylor's plan ன்னு சொல்லி நிறைய பிளான் படிச்சோம். அந்த டாபிக் தான் இப்போ நம்ம சம் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயும் எவ்வளோ வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த மூணு ரேட் படி அவரோட டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பீஸ் ரேட் படி பார்ப்போம். வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் ரேட்னா என்ன, ஸ்ட்ரைட்டாக அவர் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரூபா அதை நம்ம கால்குலேட் பண்ணால் அதுதான் ஸ்ட்ரைட் பீஸ் ரேட். எத்தனை யூனிட்ஸ் பண்ணியிருக்காரு, 390 இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு 0.09, ஸோ இன்ட்டு 0.09. அடுத்து பிக்கு பார்த்தீங்கன்னா 450 யூனிட்ஸு, ஒரு யூனிட்டுக்கு 0.09. சிக்கு 600 யூனிட்ஸு, ஸோ 600க்கு 0.09. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸ் ரேட் படி ஏபிசியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஏக்கு 390 இன்ட்டு 0.09, ஸோ 35 rupees, 35.1 rupees. பிக்கு பார்த்தீங்கன்னா 450, 40.05 rupees. அண்டு சிக்கு 600, ஸோ 54. ஸோ ஸ்ட்ரைட் பீஸ் ரேட் படி மூணு எம்ப்ளாயீஸ்க்கும் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, மெரிக்கு. ஃபஸ்ட்டு மெரிக்கான ரூல் எழுதுவோம். அப் டு 83% நார்மல், 83% டு 100% 110% ஆஃப் நார்மல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இன்ட்ரோ வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் எபவ் 100%னா 120% ஆஃப் நார்மல். இதுதான் வந்து மெரிக் பிளான் படி இருக்கிற ரூலு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கும் இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பண்ண அவுட்புட்டுக்கும் இருக்கிற ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு பண்ணியிருக்கிற நம்பர் ஆஃப் யூனிட்ஸு 390, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டர்டு 480. ஸோ 390க்கும் 480க்கும் இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 390 டிவைடட் பை 480 இன்ட்டு 100, 81.25%. அடுத்து பிக்கு 450 டிவைடட் பை 480 இன்ட்டு 100, ஸோ 450 டிவைடட் பை 480 இன்ட்டு 100, ஸோ 93.75%. அண்ட் சிக்கு பாருங்கள், 600 divided by 480 into 100, so 600 divided by 480 into 100, 125%. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஏ வந்து அப் டு 83%குள்ளே இருக்கார், பி வந்து 83 to 100%குள்ளே இருக்கார், சி வந்து எபவ் 100க்குள்ளே இருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மூணு பேருக்குமான வேஜஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப் டு 83 அப்படிங்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க, நார்மல் பீஸ் ரேட்னு சொல்லிட்டாங்க. நார்மல் ரேட் வந்து 0.09 இன்ட்டு 390 இன்ட்டு 0.09. பிக்கு எவ்வளோ வரும், 110% ஆஃப் நார்மல். ஸோ 0.09ங்கிறது நார்மலு, அதில் 110%. அவருக்கான நம்பர் ஆஃப் யூனிட்ஸு 450, ஸோ 450 இன்ட்டு 0.09 இன்ட்டு 110%. ஏன் 110% எடுக்கிறோம், ஏன்னா அவர் வந்து 83 to 100 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராரு, அதனால் 110% எடுக்கிறோம். தேர்ட் கேஸ் 600, அவருக்கு 120% ஆஃப் நார்மல், ஸோ இன்ட்டு 120%. இதுதான் வந்து இந்த மூணு பேருக்குமான கேல்குலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 390 இன்ட்டு 0.09, 35.1. அடுத்து 0.09 இன்ட்டு 110%னா 0.099 இன்ட்டு 450, ஸோ 44.55 rupees. இது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ்
64.8. ஸோ மெரிட் பிளான் படி நம்ம இந்த 3 எம்ப்ளாயீஸுக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட் பிளான் டெய்லரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிஷன் என்ன? பிலோ ஸ்டாண்டர்ட், அபவ் ஸ்டாண்டர்ட். இதுதான் நமக்கான கண்டிஷன். பிலோ ஸ்டாண்டர்ட்னா 80% ஆஃப் நார்மல் அண்டு அபவ் ஸ்டாண்டர்ட்னா 120% ஆஃப் நார்மல். இதுதான் வந்து நமக்கான ரூல்ஸ். ஸோ இப்போ பிலோ ஸ்டாண்டர்டா அபவ் ஸ்டாண்டர்டா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்டுங்கிறது 480 சொல்லி கொடுத்துட்டாங்க. 480க்கு கம்மியாக இருக்கா, 480க்கு அதிகமாக இருக்கா, அவ்வளோதான் நமக்கான தேவை. ஏக்கும் பிக்கும் 480 விட கம்மியாக இருக்குது, சிக்கு 480 விட அதிகமாக இருக்குது. ஸோ ஏக்கும் பிக்கும் 80% வரும், சிக்கு மட்டும் 120% வரும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏக்கு எவ்வளோ வரும் அப்போனா, மொத்தம் வந்து அவர் யூனிட்ஸு 390 இன்ட்டு 0.09ங்கிறது அவரோட வேஜஸ்ஸு, அதில் 80%. பிக்கும் அதே தான், 450 யூனிட்ஸ் பண்ணியிருக்காரு. பிலோ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால அவருக்கும் வந்து 80%. அண்ட் சிக்கு மட்டும் 600 பண்ணியிருக்காரு, அபவ் ஸ்டாண்டர்ட், அதனால் அவருக்கு மட்டும் 120%. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற கேல்குலேஷன். எப்பவும் போலயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0.09 இன்ட்டு 80% இன்ட்டு 390, ஸோ 28.08. அடுத்து 0.09 இன்ட்டு 80% இன்ட்டு 450, 32.4. அண்ட் சிக்கு 0.09 இன்ட்டு 120% இன்ட்டு 600, 64.8. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து நம்ம டெய்லர் மெரிட் பிளான் படி பார்த்த ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ரோ வீடியோவில் போட்டிருப்போம். இந்த சம்லேயே ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.